எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 215வது வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, யோகா எப்படி சத்குருவோட வாழ்க்கையில் ஆரம்பமாச்சு அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ சத்குருவோட பழைய ஜென்மங்களை எல்லாம் பார்த்து முடித்து இப்போ ப்ரெசண்டில் இருக்க ஜென்மங்களை, இந்த ப்ரெசன்ட் ஜென்மத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அவர் பிறந்ததுலேருந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போது இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது, முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது, சத்குருவோட வாழ்க்கையில் யோகா எப்படி சேர்ந்தது, எப்படி அவரை லைஃப்பில் முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றது, எப்படி அவருக்கு ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகத்தில் அதில் நிறைய சாதனைகள் புரியறதுக்கு அவர் படித்த யோகாசனா எவ்வளோ தூரம் அவருக்கு கை கொடுத்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது இதில். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது என்னோட சின்ன வயசில் கூட இந்த சம்மர் வெக்கேஷன்னா அது ஒரு பெரிய சேஞ்சு குழந்தைங்க வாழ்க்கையில் இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாகவே அப்போல்லாம் இந்த கூட்டு குடும்பம்லாம் நிறையா இருந்தது. எல்லோரும் தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் போவாங்க. சிட்டியில் இருக்கவங்கெல்லாம் கூட கிராமத்து வீடுகளுக்கு தேடி போவாங்க. அங்கே சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, அவங்களோட கொஞ்ச நாள் செலவிடலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நான் சின்னதுலேயே எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட வளர்ந்ததுனால நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ நல்ல சந்தோஷமாக டிஃப்ரெண்ட் விதவிதமான சாப்பாடு, விதவிதமான பேச்சு, விளையாட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ கிராமத்தில் இதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப குதூகலமான வாழ்க்கையாக இருக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த மாணவ மாணவிகளுக்கு அந்த 2 மாதம் புஸ்தகமே கையில் தொட வேண்டாம். அது மட்டும் இல்லை, பாய்ஸுங்கிறது ஒரு 10-15 பாய்ஸு, பக்கத்து வீட்டு பாய்ஸு, எதிர்த்த வீட்டு பாய்ஸு எல்லோரும் சேர்ந்து, பசங்க எல்லோரும் சேர்ந்து காலையில் வீட்டை விட்டு கிளம்புனாங்கன்னா எங்கேயோ ரோட்டில் விளையாடுவாங்க, மரத்தடியில் உட்காருவாங்க, மரத்து மேலே ஏறுவாங்க, ஆறு குளம் குட்டை எங்கே அப்படி இருந்ததுன்னா அதில் குதித்து விளையாடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த நீந்தல்லாம் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஃபார்மலாக ஸ்விம்மிங் கிளாஸுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலத்தில் ஒருத்தன் குதிச்சானா எல்லோரும் குதிச்சிருவானுங்க. கை கால் அடிபடுமா, மூச்சு திணறுமா, உயிர் போகுமாங்கிற பயம் இல்லாத அந்த வயசு. அப்படியே அவங்க நீந்தல் கற்றுக்குவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய ஜாலியாக இருக்கும் லைஃபு. அதே மாதிரி கேர்ள்ஸுனால் நானும் அந்த மாதிரி தான் விளையாடியிருக்கேன். நிறைய கேர்ள்ஸ் எல்லோரும் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து, ஏன்னா கேர்ள்ஸ் எல்லாம் வீட்டிலேருந்து வெளியே விட மாட்டாங்க. அதனால் ஏதாவது மரத்துக்கடியில், வீட்டுக்கு முன்னாடியே முற்றத்தில் இருக்க மரத்துக்கடியில் எங்கேயாவது சின்ன சின்ன சொப்பெல்லாம் வாங்கி கூட்டாஞ்சோறு வச்சு விளையாடுவோம் இல்லையா. அது இப்போ தான் இந்த ஒரு ஜெனரேஷனில் தான் இந்த டெக்னாலஜின்னு அட்வான்ஸ்மெண்ட் இன் டெக்னாலஜின்னு மொபைல் எல்லார் லைஃப்பையும் ரொம்பவே பாதிச்சிடுச்சு. அதுக்காக நான் மொபைலுக்கு எதிரான ஆளுன்னு நான் சொல்லலை. டெக்னாலஜி நல்லது தான். டெக்னாலஜி நம்ம லைஃப்பை சுலபமாக்கிறதுக்காக வர விஷயங்கள். இப்போ நானும் என்றைக்கும் மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன். நானும் வாட்ஸ்அப்பில் எல்லாரோடையும் பேசிகிட்டு தான் இருக்கேன். அதுக்காக நான் அதுக்கு எதிர்ன்னு சொல்லலை. ஆனால் அது ஒரேடியாக நம்ம லைஃப்பை பாதிக்க விடக்கூடாது. இப்போ எல்லாம் பாருங்கள், எந்த வீட்டில் போனாலும் 4 பசங்க ஜாஸ்தி இருந்தால் கூட எல்லாம் ஒரு மொபைலை வச்சு குத்திக்கிட்டு இருக்காங்க, பார்த்துட்ருக்காங்க. வெளியேருந்து யாராவது வந்தாங்கன்னா, வாங்க உட்காருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கக்கூட இந்த காலத்து பசங்களுக்கு பிடிக்கல. யாராவது வந்தால் கூட நம்ம இங்கே சுகமாக ஜாலியாக இங்கே ஏதோ பார்த்துட்ருக்கோம், ரீல்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுக்கடையில் இவன் யார் இடையில இது எல்லாம் எதுக்கு, இந்த பெருசுகளெல்லாம் எதுக்கு வர சொல்கிறாங்க, வருது வீட்டுக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மென்டாலிட்டி ஒரே ஒரு ஜெனரேஷனில் மாறிப்போச்சு. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம். எனிவே போட்டோம். இப்போது சத்குரு என்ன சொல்கிறாருன்னா, அவரோட தாத்தா வீட்டுக்கு, அதாவது மைசூரில் சிட்டியில் இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க அப்பா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் சம்மர் வெக்கேஷன், கோடை கால விடுமுறையில் இவங்க எல்லாருமே இந்த பேரம்பேத்திகள் எல்லாம் சேர்ந்து அவங்க தாத்தா வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 35 சின்ன பசங்க அங்கே இருப்பாங்களாம், பாய்ஸும் கேர்ள்ஸும் சேர்ந்து.
அதில் பாய்ஸ் எல்லாம் தனி, கேர்ள்ஸ் எல்லாம் தனி, அந்த மாதிரி தான் விளையாட்டே. அப்போது அங்கே அந்த வீட்டில், அந்த தாத்தா வீட்டில் ஒரு பெரிய கிணறுனா 150 அடி ஆழத்துக்கு தோண்டியிருக்காங்க. அதில் இந்த கோடை காலங்கிறதுனால 75 அடிக்கு கீழே தான் தண்ணியே இருக்குமா. அவ்வளோ ஆழமான கிணறு. அதில் இந்த பசங்கள்லாம் குதித்து நீந்தல் அடித்து விளையாடுவாங்க. அதில் என்ன விஷயம்னா, இந்த கிணறு ஒருவேளை பாறையில் தோண்டி எடுத்திருப்பாங்களா இருக்கும். பெரிய கிணறு, ஆழமான கிணறு. ஆனால் அந்த சுற்றிலும் இருக்க இந்த செவரெல்லாம் கிணத்தோட சுற்றிலும் சிமெண்டெல்லாம் போட்டு பூசி அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஏதோ இந்த பாறையை தோண்டி ஒரு கிணறு தோண்டி வச்சுருக்காங்களே தவிர, அங்கே கல்லெல்லாம் அப்படியே பாறை கல்லெல்லாம் அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உள்ளே சர்ஃபேஸ் ஸ்மூத்தாக கிடையாது. அப்படி கல்லெல்லாம் இப்படி குத்தி இருக்கும். நிறைய பேர் அந்த பசங்க அதில் குதித்து நீந்திட்டு அந்த கல் மேலையெல்லாம் காலை வச்சு எப்படியோ பிடிச்சி மேலே வந்துடுவாங்க. கஷ்டப்பட்டு மேலே வருவாங்க. மேலே வரும்போது கையெல்லாம் சிராய்ப்பு, காலெல்லாம் சிராய்ப்பு, ரத்தம் வரும், நகமெல்லாம் தேஞ்சிரும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் கூட அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. மேலே வருவாங்க. அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாத ஒரு வயசு. அந்த வயசு விளையாட்டுங்கிற மாதிரி. அப்போ மேலே வருவாங்க, கஷ்டப்பட்டு மேலே ஏறி வருவாங்க, அப்புறமும் திருப்பி குதிப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கே, அந்த மாதிரி. அப்போது ஒரு நாளைக்கு சத்குரு அவரோட கசின்ஸ் எல்லாருமா சேர்ந்து அந்த கிணத்துல இப்படி குதிக்கிறதுக்காக இருக்கும்போது ஒரு வயசான மனுஷன் வரார். ஒரு 70-80 வயசு இருக்கும். ஒரு கிழவன் வரார். வந்துட்டு இந்த பசங்கள்கிட்டெல்லாம் ஒன்றும் பேசவே இல்லை. டக்குன்னு அந்த கிணத்துல குதிக்கிறார். கிணத்துல குதிச்சோடனே இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். ஐயோ, உள்ளே போய் செத்து போயிட போகிறாரு இத்தனை வயசான மனுஷன் அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறார். உள்ளே பார்க்குறாங்க. போன வேகத்திலே அவர் சரன்னு மேலே ஏறி வெளியே வந்துடுறாரு. சத்குருவுக்கு ஆச்சரியம். சின்ன பையன், 13 வயசுன்னு நினைக்கிறேன். எப்படி இதை சாதிச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த வயசான மனுஷன், வா யோகா கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். யோகாவா? இப்போ யோகா கற்றுக்கிட்டா இந்த மாதிரிலாம் இருக்கலாமா? இந்த வயசில் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கார், இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கார், இவ்வளோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, எங்களை விட ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு, மேலே ஏறி வந்திருக்காருன்னா அதில் என்னவோ இருக்குது அப்படின்னு சத்குருவுக்கு அந்த வயசில் புரிஞ்சிடுச்சு. சத்குருவே இந்த நல்லா சாப்பிட்டு நல்லா ஓடி ஆடி சைக்கிள் பண்ணி ரொம்ப பிஸியான லைஃப். அவருக்கும் ஹெல்த்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்க அப்பாவும் டாக்டரு. அந்த மாதிரியெல்லாம் அந்த சூழ்நிலையில் வளர்ந்ததுனால இதை கேட்ட உடனே சத்குருவுக்கு அப்படியே மனசு அப்படியே அந்த ஆர்வத்தினால துடிக்குது. அவர் பின்னாடியே போகிறார். சத்குரு நிறைய வீடியோவில் இதை பற்றி சொல்லியிருக்காரு. இந்த புக்லேயும் அதே தான் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஐ வெண்ட் பிஹைண்ட் ஹிம் லைக் அ பப்பி. அதாவது ஒரு நாய் பின்னாடி, ஒரு அம்மா நாய் போச்சுன்னா அதுக்கு பின்னாடி இந்த குட்டிங்கள்லாம் பின்னாடியே போகும். இந்த வாத்து போச்சுன்னா வாத்துக்கு பின்னாடியே அதோட குட்டிகள்லாம் போகும். அந்த மாதிரி ஐ ஜஸ்ட் ஃபாலோட் ஹிம் லைக் அ பப்பி. ஒரு நாய்க்குட்டி எப்படி போகுதோ அது மாதிரி அவர் பின்னாடியே போயிட்டேன் நான், எதையுமே யோசிக்கலை அப்படின்னு எழுதியிருக்கார். அப்போது அப்போ போனார். அப்போது அவரை சத்குரு அவர் வீட்டுக்கு போகிறாங்க. போனோன்னே அவர் யோகாசனா, சின்ன யோகாசனா சொல்லி கொடுக்குறாரு. அது சத்குரு கற்றுக்கிட்டு வர்றார். கற்றுட்டு வீட்டில் பயங்கரமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுறார். பயங்கரமான தினமும் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறார். ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் அவர் எந்த வீட்டில் இருந்தாலும், என்ன சுச்சுவேஷன், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த யோகாசனாஸை மட்டும் மறக்காமல் காலையில் எந்திரிச்சு செஞ்சிருவார். அந்த மாதிரி, அதாவது இவ்வளோ நாள் ஒரு ஏனோதானோ பேர் வழியாக இருந்த பையன் இந்த யோகாசனாஸ் கற்றுக்கிட்டதுலேருந்து ரொம்ப, அதாவது சிஸ்டமேட்டிக்காக ஒரு லைஃப் வாழ தொடங்கிட்டார். தினமும் காலையில் எழுந்திரிச்சா யோகாசனா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் வில் பவர் அவருக்கு வந்திருக்கு. இப்போ இந்த யோகாசனா சொல்லி கொடுத்த குருவை பற்றி
2 வார்த்தை சொல்லணும் இல்லையா, யார் என்னன்னு. அவரோட உண்மையான பேர் வந்து ராகவேந்திர ராவ். ஆனால் அவரை எல்லாருமே அந்த ஊரில் கிராமத்தில் எல்லாருமே கூப்பிடுறது வந்து மல்லாடி ஹள்ளி சுவாமி. ஹள்ளிங்கிறது ஒரு இடத்துக்கு ஒரு இந்த இப்போ தமிழ்நாட்டில் பட்டி அப்படிம்பாங்க இல்லையா, அது பட்டி தொட்டி அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஹள்ளிங்கிறது கர்நாடகாவில் இருக்கிற இடங்களோட பேரோடு சேர்ந்து வர்ற ஒரு வார்த்தை. அப்போ மல்லாடிங்கிறது ஒரு கிராமத்தோட பேராக இருக்கும். ஸோ மல்லாடி ஹள்ளி சுவாமி அப்படின்னு தான் இவரை எல்லாருக்கும் தெரியும். ஒரிஜினல் பேர் யாருக்குமே தெரியாது. மல்லாடி ஹள்ளி சுவாமின்னு தான் எல்லோரும் இவரை கூப்பிட்றாங்க. இவர் வந்து பெரிய யோகா மாஸ்டர், நிறைய பேருக்கு யோகாசனா சொல்லி கொடுக்குறவர். அதே மாதிரி ஆயுர்வேத சிகிச்சை கொடுக்குறவர். ஓகேயா, ஆயுர்வேதத்தில் சிறந்த நிபுணர். அது மட்டும் இல்லை, இந்த இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸும்பாங்க, தற்காப்பு கலை. இந்த தற்காப்பு கலைங்கிறது அதில் வந்து என்ன, இந்த கராட்டே, குங்ஃபு, சிலம்பம், வர்மக்கலை, களரிப்பயிற்று, இந்த மாதிரி குஸ்தி, ரெஸ்லிங், குஸ்தி சண்டை, இந்த மாதிரி இதில் எல்லாம் நிபுணர். அந்த மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவர். ஓகே, அப்போது இவர் வந்து வேர்ல்டு யோகா ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ஆசிரமத்தை அமைச்சு, அதுக்கு நிறைய பல இடங்களில் அதோட கிளைகளை எல்லாம் நிறுவி எல்லாத்துக்கும் ஆயுர்வேத சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, யோகாசனா சொல்லி கொடுக்குறாரு. அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப ஆக்டிவாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்காரு. அவரோட தொண்டை பாராட்டுற விதமாக ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாம் அவரை அப்ரோச் பண்ணி உங்களுக்கு அவார்டு தர்றோம் அப்படின்லாம் கூப்பிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு, எனக்கு எந்த அவார்டும் வேண்டாம், எனக்கு வேணுங்கிறது பைசா, எனக்கு காசு வேணும். காசு இருந்தால் இன்னும் இது மாதிரி நிறைய ஆசிரமங்கள் தொடங்குவேன். நிறைய பேர்த்துக்கு காசு இல்லாமல் படிக்க முடியாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் நான் இந்த யோகாசனா சொல்லி கொடுப்பேன், இலவசமாக சிகிச்சை கொடுப்பேன். அதுக்கு எனக்கு பணம் வேணும், மற்றபடி உங்களோட அவார்டுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எந்த அவார்டும் அவர் வாங்கவே இல்லை. ஆனால் அவருக்கு ஒரே இது, மக்களுக்கு தொண்டாற்றணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இருந்தார் அவர். அப்போது இன்னொன்று நான் இப்போ நினைக்கிறேன், இது வந்து புக்கில் எழுதாதது, என்னோடய அபிப்பிராயம், நான் யோசிக்கிறேன். அதாவது இந்த புள்ளிகளை எல்லாம் கனெக்ட் பண்ணணும், கனெக்டிங் த டாட்ஸ் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நான் இப்போ யோசிக்கிறேன். அதாவது சத்குரு பிற்காலத்தில் யோகா குருவாக தான் அறியப்பட்டார். இப்போ வந்து அவரை வந்து பல விதத்தில் வியாக்கியானங்கள் கொடுக்குறாரு, கார்ப்பரேட் சாமியார் அப்படி இப்படின்லாம். ஆனால் அவர் தொடங்குனது யோகாசனாஸ் சொல்லி கொடுக்குற டீச்சராக தான். ஏன்னா அவரும் சரி, சத்குருவும் சரி, ஸ்ரீ ரவிசங்கரும் சரி, வேறு ஒரு யோகா டீச்சர்கிட்ட, ஒரு மெடிடேஷன் டீச்சருக்கு அடியில் வேலை பார்த்தாங்க. அப்போ இவங்க 2 பேர் லைஃபுமே யோகா டீச்சர்ஸாக தான் இருந்தாங்க. அப்புறம்தான் அந்த குரு எங்கே போயிட்டார், அதெல்லாம் வேறு கதை. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் தலையெடுத்ததுனால அவங்கவுங்களோட லைனில் வேறு இன்ஸ்டிடியூஷன்லாம் ஆரம்பித்து அவங்க மக்களுக்காக பல விதங்களில், பல ஆன்மீகத்தில் பல விதமான சொற்பொழிகள்லாம் நடத்தி, வீடியோஸ் எல்லாம் போட்டு, கிளாஸ் எல்லாம் நடத்தி, அந்த மாதிரி போயிட்டுருக்கு லைஃப். ஓகேயா, அப்போது இப்போது சத்குருவோட மெயின் ஆசிரமத்தோட பேர் வந்து ஈஷா யோகா சென்டர். இந்த ஈஷாங்கிறதே ஜெகதீஷ், அதுதானே அவரோட பேர். அந்த ஜெகதீஷ்லேருந்து வந்தது தான் இந்த ஈஷா. அப்போது ஈஷா யோகா சென்டர். அப்போ அது இவரோட குருவோட சென்டர் பேர் என்ன, வேர்ல்டு யோகா ட்ரஸ்ட்டு. அப்போது இந்த ஈஷா யோகா சென்டர்னு பேர் வைக்கும்போதெல்லாம் ஒரு ட்ரஸ்ட் எதுவும் செஞ்சுருக்க மாட்டார், ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று உருவாக்கி இருக்க மாட்டார், அந்த லெவலுக்கு வந்திருக்க மாட்டார். அதனால ஒருவேளை சென்டர்னு போட்டிருப்பார். ஏதோ ஈஷா யோகா சென்டர், இது வேர்ல்டு யோகா ட்ரஸ்ட்டு, இது ஈஷா யோகா சென்டர். அதாவது நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, குருவை பார்த்து காப்பி அடித்தாருன்னு சொல்ல வரல. அதாவது குரு வழி வரும்போது சரி, நமக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்களோட வழியை பின்பற்றுவோம். அந்த மாதிரி இவருக்கும் அந்த மாதிரி பேர் வைக்கணும்னு தோணுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. இது சும்மா ஒரு சைட் ட்ராக், எனக்கு மனசில் வந்ததை உங்களோட பகிர்ந்துக்கிறேன், அவ்வளோதான்.
அதாவது இது வந்து எல்லாரோட வாழ்க்கையிலையும் நடக்கிற ஒரு விஷயம். அதாவது சிலரை நமக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து டிவி நியூஸ் ரீடராக இருக்கலாம், ஒரு சினிமா நடிகனாக இருக்கலாம், நடிகையாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய ஒரு சாமியாராக இருக்கலாம், ஒரு குருவாக இருக்கலாம், ஒரு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சராக இருக்கலாம். அது யாரோ ஒரு சிலவங்க நம்ம வாழ்க்கையில் வரும்போது அவங்க நம்மளை லைஃப்பை ரொம்பவே மாற்றுறாங்க. நமக்கு அவங்கள ரொம்ப சின்ன பிள்ளையிலலாம் நான்லாம் எனக்கு பயாலஜி டீச்சர்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பயாலஜி எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட்டு. இங்கிலீஷ் டீச்சர்ஸையும் ரொம்ப பிடிக்கும். அப்போது இந்த இங்கிலீஷ் டீச்சர், பயாலஜி டீச்சர்ஸ் எல்லாம் அப்படியே கண் கொட்டாமல் கிளாஸில் பார்த்துட்ருப்பேன். அவங்க எப்படி எழுதுகிறாங்க போர்டில், அது மாதிரி என் ஹேண்ட் ரைட்டிங்கை மாற்றிக்க பார்ப்பேன். அவங்க எப்படி நிற்கிறாங்க, அவங்க எப்படி பேசுகிறாங்க, அதெல்லாம் பார்த்து அது மாதிரியே பேசணும், அது மாதிரியே செய்யணும் அப்படின்னு நினைப்பேன் நான். அது வந்து நிறைய பேர் வாழ்க்கையில் நடக்கிற விஷயந்தான். அந்த மாதிரி நம்ம சத்குரு சின்ன பையனாக இருக்கும்போது நம்ம இந்த மல்லாடிஹள்ளி சுவாமியை ஃபாலோ பண்ணியிருக்கார். அவ்வளோதான். ஓகே. ரெண்டாவது, மல்லாடிஹள்ளி சுவாமியை பற்றி பேசணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் ஒரு நாளைக்கு 4008 தடவை சூரிய நமஸ்கார் பண்ணுவாராம். இப்போ சூரிய நமஸ்கார் ஒரு தடவை பண்ணும்போதே அதில் ஒரு 10-12 போஸ்டர் இருக்குது இல்லையா? சூரிய நமஸ்கார் படித்தவங்களுக்கு தெரியும். அதுவும் ஈஷா யோகா சென்டரில் சொல்லி கொடுக்குறது கரெக்டான ஹடயோகா டீச்சர் தான். சத்குரு வந்து மெயினாக ஹடயோகா டீச்சர். ஓகே. அப்போ அதில் வந்து அந்த நிறையா போஸ்டர்ஸ் வரும். அதுலேயே ஒரு தடவை பண்ணும்போதே 10-12 போஸ்டர் வரும். இவர் வந்து ஒரு நாளைக்கு 4008 தடவை சூரிய நமஸ்காரம் பண்ணுவாராம். சும்மா இல்லை, அவரோட உடம்பு அவ்வளோ தூரம் ஆரோக்கியமாக வச்சுருக்கார். அப்போ வந்து ஒரு 83 வயசு. சத்குருவும் அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸு, அதாவது சத்குரு மாதிரியே நல்ல ஸ்ட்ராங்காக ஃபிசிக்கலாக பாடி வைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க 3 பசங்களை சேர்ந்து இந்த குருவோட குஸ்தி சண்டை போட்டிருக்காங்க. சும்மா ரெஸ்லிங். நம்ம கேட்போம்ல, வரியா யார் இந்த கையெல்லாம் இப்படிலாம் பிடிச்சி விளையாடுவோம் இல்லையா, வரியா ரெஸ்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குருவோட இந்த 3 பேரையும் சேர்த்து விளையாட வச்சு, அதில் குரு வந்து 3 பாய்ஸையும் ஒரே நிமிஷத்தில் ஃப்ளாட் ஆக்கிட்டார். ஒரே நிமிஷம் அவங்க வந்தாங்க, கையை கொடுத்தாரு, ஒரே நிமிஷத்தில் ஃப்ளாட் ஆக்கிட்டு போயிட்டார். அவ்வளோ சக்தி அந்த குருவுக்கு. அது மட்டும் இல்லை, அவருக்கு இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே கை தேர்ந்தவராக இருந்திருக்காரு. ஒரு தடவை ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவர் நின்றுட்டுருக்காரு. ட்ரெயின் வரும், ட்ரெயின் பிடிச்சி அவரோட ஆசிரமத்துக்கு போகணும். ஏன்னா ஆசிரமத்தில் அடுத்த நாள் காலையில் விடிய காலையில் 4 மணிலேருந்து இந்த ஆயுர்வேத சிகிச்சை ஆரம்பிப்பார். அப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து காத்துட்ருப்பாங்க. அப்போ சண்டே இவர் வேறு எங்கேயோ போயிட்டு ட்ரெயின் பிடிச்சி ஆசிரமத்துக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவரோட 2 பேர், வேறையும் 2 பேர் இருக்காங்க கூட. ரொம்ப நேரம் ட்ரெயினுக்காக காத்திருந்து ட்ரெயின் வரல. அப்புறம் கண்டுபிடிச்சது என்னென்னா, அங்கே அன்றைக்கி ஏதோ ரயில்வே ஊழியர்களோட ஏதோ ஸ்ட்ரைக்கு, அதனால் இன்றைக்கி ட்ரெயின் வராது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. தெரிஞ்ச உடனே இந்த மல்லாடிஹள்ளி சுவாமி என்ன பண்ணியிருக்காரு, ரயில்வே ட்ராக்கில் குதித்து ரயில்வே ட்ராக்லேயே நடக்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா அப்போல்லாம் 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எல்லாம் ட்ரெயின் வராது. காலையில் ஒரு ட்ரெயின், சாயங்காலம் அதே ட்ரெயின் திரும்பி வரும், அவ்வளோதான். அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ட்ரெயினோட டைம் எல்லாம் தெரியும். அப்போது அந்த ரயில்வே ட்ராக்லேயே இறங்கி ஓட ஆரம்பிச்சிருக்கார். வேகமாக நடந்து அடுத்த நாள் காலையில், விடிய காலையில் 4 மணிக்கு ஆசிரமத்துக்கு ஆளுங்கள்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இவர் அங்கே போய் சேர்ந்துட்டார். அப்போது சேர்ந்துட்டார், பேஷண்ட்ஸை பார்த்தாரு, எல்லாம் ரொட்டீனாக நடக்கிற மாதிரி நடக்குது. இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் இவரோட ட்ரெயினுக்காக 2 பேர் காத்திருந்தாங்கல்ல, அவங்க நடக்கலாம் இல்லை, அவங்க வெயிட் பண்ணி அடுத்த நாள் ட்ரெயின் பிடிச்சி இங்கே வந்திருக்காங்க, ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. வந்து பேசினதுக்கப்புறம் தான் தெரியுது ஆளுங்களுக்கு, இவர் நைட்டு ஃபுல்லாக, அந்த ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஃபுல்லாக நடந்தே 70 கிலோமீட்டர் நடந்து அடுத்த நாள் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துருக்காரு. அப்படின்னா யோசித்து பாருங்கள். அந்த மாதிரி. ரெண்டாவது,
இவருக்கு 80-85 வயசு ஆகிடுச்சு. ஆனாலும் திடகாத்திரமாக இருக்கார். எல்லாத்துக்கும் நோய்க்கு மருந்து கொடுத்துட்ருக்காரு. அப்போது ஆளுங்கள்லாம் கேட்பாங்களாம், நீங்கள்லாம் நாங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் எப்போ தான் மேலே போகிறதா உத்தேசம்? சும்மா விளையாட்டுக்கு பேசுவோம் இல்லையா, எங்களையெல்லாம் அனுப்புனதுக்கப்புறம் தான் நீங்கள் போவீங்களோ அப்படின்னு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, இல்லைப்பா, எனக்கு இப்போ வயசு 80 ஆகுது. இன்னொரு 40 வருஷம் எனக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. 40 வருஷம் நான் உழைப்பேன், மக்களுக்காக உழைப்பேன், அதுக்கப்புறம் நான் போய் சேர்ந்துருவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாராம். ஆக்சுவலாக அவருக்கு 106 வயசில் 100எல்லாம் க்ராஸ் பண்ணிட்டார். 106 வயசில் ஒரு தடவை ஏதோ இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பேசிகிட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டார்னா நினைவு இழந்து கீழே விழுந்திருக்காரு. உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஒரு மைல்டு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் நினைவு இல்லை. அப்போது டாக்டர்ஸ் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி நாக்கில் வாயில் மூக்கில் எல்லாம் டியூபெல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி ஐசியூவில் படுக்க வச்சுருக்காங்க. இவருக்கு நினைவு திரும்பும்போது கண்ணை திறந்து பார்க்குறாரு. உடம்புல என்னமெல்லாம் இருக்குது, இது என்ன, எங்கே இருக்கேன் நான்? அவருக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே, நான் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு. இருக்கிற டியூபெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு ஜன்னல் வழியாக வெளியே பார்க்குறாரு. வெளியே பார்த்தா அவரோட ஐசியூங்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. அந்த முதல் மாடியில் அவரோட ரூமில் இருக்க ஜன்னல் வழியாக ஒரே குதித்து கீழே வந்துட்டார். கீழே நடந்து அவர் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டார். அவ்வளவு ஆரோக்கியமாக அவ்வளவு திடகாத்திரமாக இருந்திருக்காரு. அதுக்கெல்லாம் மெயினாக அவருக்கு இந்த யோகாசனா மற்ற இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டதுனால, தற்காப்பு கலைகள் படித்ததுனால தான் அவருக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு பாடி அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துட்டால் கூட ஒரு 3 மாதம் அவர் அதுக்கப்புறம் நல்லா இருந்தார். கடைசியில் 3 மாதம் கழித்து ஆசிரமத்திலே ரொம்ப அமைதியான முறையில் அவர் உயிர் பிரிஞ்சுது அப்படின்னு எழுதியிருக்கார். இதில் இன்னொரு கிளைமேக்ஸ், இவ்வளோ பேசினேனே, இதோட கிளைமேக்ஸ் என்னென்னா, இந்த மல்லாடி சுவாமி மல்லாடிஹள்ளி சுவாமிங்கிறவர் பழனிசாமியோட ஒரு சிஷ்யன். பழனிசாமி யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, இதோட முந்தின வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். ஒரு ஜென்மத்தில் சத்குருவுக்கு பழனிசாமி தான் நெத்தியில் கையில் இருந்த குச்சியால் ஆக்ஞா சக்கரத்தில் தொட்டு முக்தி கிடைக்க வச்சார், முக்தி கொடுத்தார். அந்த பழனிசாமியோட சிஷ்யரில் ஒருத்தர் தான் இந்த மல்லாடிஹள்ளி சுவாமி. அப்போது இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்போவுமே ஒரு இது இருக்குது, அதாவது நத்திங் ஹேப்பன்ஸ் பை சான்ஸ். நத்திங் ஹேப்பன்ஸ் பை சான்ஸ்னால் என்ன அர்த்தம்? அதாவது வாழ்க்கையில் சந்தர்ப்பவசத்தால், அல்லாட்டினா பை சான்ஸ்னால் என்ன, ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ அகஸ்மாத்தாக நடந்துருச்சு அப்படின்னு நம்ம பேசுகிறோம்ல. என்னடா, உன்னை பற்றி 2 நாளைக்கு முன்னாடி தான் பேசிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி கண்ணு முன்னாடி நிற்கிறியே அப்படி. சிலவங்களை பற்றி நம்ம ஒரு 3 மாதம் நினச்சிருக்கவே மாட்டோம். டக்குன்னு ஒரு நாள் ஞாபகம் வரும், இவங்கள்ட்ட பேசவே இல்லையே, ரொம்ப நாள் ஆச்சே, பேசணும்னு நினச்சிட்ருப்போம், ஃபோன் கால் வரும். இல்லைன்னா வேறு யாராவது அவங்கள பற்றி நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் டெலிபதி. ஓகேயா? அப்போது இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், இதெல்லாம் பை சான்ஸ் நடக்குது, ஏதோ சந்தர்ப்பவசத்தால் இதெல்லாம் நடக்கலை அப்படிங்கிறது தான் அந்த இங்கிலீஷு நத்திங் ஹேப்பன்ஸ் பை சான்ஸ். பை சான்ஸ், ஏதோ பை சான்ஸ் நடந்துருச்சு அப்படிங்கிறோம் இல்லையா, ஏதோ சந்தர்ப்பவசம் சூழ்நிலையால் அது நடக்குது அப்படின்னு. எதுவுமே அப்படி நடக்கிறது இல்லை. அப்போ எப்படி நடக்குது? எல்லாமே முன்கூட்டியே தீர்மானம் பண்ணி வச்ச மாதிரி தான் நடக்குது அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இப்போ யோசித்து பாருங்கள், சத்குரு முன்னாடியே அந்த 70-80 வயசு கிழவனார் விழறாரு, குதிக்கிறாரு, மேலே வராரு, வா யோகாசனம் கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் பாட்டுக்கு பின்னாடியே போகிறாரு.
அப்போது இதெல்லாம் வந்து சும்மா நடக்கலை, இதெல்லாம் கூட பிளான்டாக தான் நடக்குது. சோல் பிளானிங்கில் நடக்கிற விஷயம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் சொல்கிறேன். ஏதோ யோகா யாரோ வயசான ஒரு ஆள்கிட்ட கற்றுக்கிட்டாரு, டீச்சர் ஆனார், 2 காசு சம்பாதிச்சார் அப்படின்னு இல்லை. இதெல்லாமே வந்து பிளான்டு. அப்போ அந்த இவருக்கு முக்தி கொடுத்த ஒரு ஜென்மத்தில் முக்தி கொடுத்த குருவோட இன்னொரு சிஷ்யன் இந்த ஜென்மத்திலையும் அவரை தொடர்ந்து வந்து அவருக்கு முக்தி கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா வழிகளையும் சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது மெயினாக யோகாசனம். ஓகே, அதுதான். அது நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் வந்து அப்போது இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்? சரி, சும்மா சத்குருவோட லைஃப் டைமை பற்றி படித்து ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு போகிறதுக்காகவே நான் இந்த வீடியோஸ் எல்லாம் போடலை. இதுக்கு உள்ள நிறைய ஆன்மீகமான விஷயங்கள் புதைஞ்சு கிடக்கு. அதை நம்ம கற்றுக்கணும். அதாவது லைஃப்பை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த விதத்திலையாவது பிரயோஜனப்பட்டால் அதுதான் எனக்கு கிடைக்கிற கைமாறு. அவ்வளோதான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். அதாவது இப்போ ஒவ்வொருத்தவங்க இந்த வீடியோ கேட்குறவங்களாம் அவங்கவுங்க லைஃப்பில் எப்படி இதெல்லாம் கனெக்ட் ஆகுது. அப்போ நமக்கும் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு குரு வந்து யோகாசனா சொல்லி கொடுக்கணுன்னே இல்லை. நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய பேரை பார்க்குறோம், ஒருத்தவங்கள பார்த்து ஒரு நாள் பேசுகிறோம், ஒரு நாள் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் பேசுனதுனாலே நம்ம வாழ்க்கை நிறைய விஷயங்களில் மாறி இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது, அந்த மாற்றங்கிறது யாரால் எப்போ எப்படி எந்த ரூபத்தில் எந்த விதத்தில் வருங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம வந்து கேஷுவலாக எடுத்துக்கிறோம். பை சான்ஸ் அது ஏதோ யாதர்சியமாக வந்தது, ஏதோ அகஸ்மாத்தாக வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறோம். எதுவும் அகஸ்மாத்தாலாம் நடக்கிறது கிடையாது. எல்லாமே பிளான்டு. அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ஓகே, நன்றி, நமஸ்காரம். நற்பவி நற்பவி நற்பவி.